அனைவருக்கும் தஞ்சை நாராயணனின் வணக்கங்கள். நான் கண்டனூர், எனது சொந்த ஊர் கண்டனூர். நான் இந்த காசி நாட்டுக்கோட்டை நகர மேலாண்மை கழகத்துக்கு இணை செயலாளர் பதவிக்கு நான் போட்டியிடுறேன். நான் இந்த பதவிக்கு வந்தேன் அப்படின்னா நான் நகரத்தாருக்கு பல பணிகள் செய்யணும் அப்படிங்கிறத விரும்பி தான் நான் இந்த பணிக்கு நான் போட்டியிடுறேன். நான் வந்துட்டேன் அப்படின்னாக்க என்னோட மெயினாக ஒரு 4-5 அஜெண்டா நான் வச்சுருக்கேன். அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். அதில் முக்கியமானது என்ன அப்படின்னாக்க, நம்ம நகரத்தார் பிள்ளைகள் நிறைய படிச்சுட்டு வேலைவாய்ப்பு எங்கே எப்படி போய், ஏன்னா நல்ல டிகிரி நல்ல சாஃப்ட்வேரில் படித்தவங்க ஒரு கம்பெனியை பார்த்து போயிடுறாங்க. அதே சமயம் கொஞ்சம் படிப்பு அதை விட அடுத்த கேட்டகரியில் உள்ளவங்க எங்கே போய் எப்படி சேர்றது அப்படிங்கிறது தெரியாமல் நிறைய நம்ம பிள்ளைகள் தவிக்கிறாங்க. அதே சமயம் இந்த கேட்டகரியில் வேலை கொடுக்கணும்னு நினைக்கிறவங்களும் அந்த கேட்டகரியில் உள்ளவங்க எங்கே இருக்காங்க அப்படிங்கிற நம்ம நகரத்தார் தொழில் பெரிய லெவலில் பண்ணுறவங்களும் சிரமப்படுறாங்க. இவங்களுக்கு ஒரு எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் மாதிரி அதை நம்ம காசி நாட்டுக்கோட்டை நகரத்தார் மேலாண்மை கழகத்திலேருந்து ஏற்பாடு பண்ணி அந்த மேலாண்மை கழகத்தையும் எல்லா ஊரில் உள்ள நகரத்தார் சங்கத்தையும் இணைச்சு அந்தந்த ஊரில் உள்ள பிள்ளைங்க என்ன 10வது படிச்சிருக்காங்க, 12வது படிச்சிருக்காங்க, ஒரு டிகிரி மட்டும்தான் படிச்சிருக்காங்க அப்படின்னா கூட, சாஃப்ட்வேர் படிச்சிருந்தாலும் இது போல் என்ன படிப்பில் இருந்தாலும் வேலை கிடைக்காம இருந்தால் அவங்க ஊரில் நகரத்தார் சங்கத்தில் பதிஞ்சு சங்கம் மூலியமாக நீங்கள் இதுக்காக காசி சத்திரத்துக்கு மெட்ராஸுக்கு போ, காரைக்குடிக்கு வா அப்படின்னு அலையாமல் அந்த சங்கத்தோட ரெஃபரன்ஸோடு இங்கே பதிஞ்சுட்டா, அதே சமயம் வேலை கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க நான் இந்த நிறுவனம் வச்சுருக்கேன், நான் இல்லாட்டி இந்த நிறுவனம் ஆரம்பிக்கிறேன், எனக்கு இந்த கேட்டகரியில் பையன் வேணும், நம்ம நகரத்தார் பிள்ளைங்களுக்கு நான் முதல்ல வாய்ப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம காசி நகரத்தார் சங்கத்தை அணுகுனா அவங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பில் முன்னுரிமை நம்ம பிள்ளைகளுக்கு கிடைக்கிறது மாதிரி எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கணுங்கிறது என்னோட முதல் குறிக்கோள். நம்ம நகரத்தார் சமூகத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டுக்கிட்டு போகணுங்கிறதுக்காக இதை பண்ணணும்னு நினைக்கிறேன். அதை வந்தால் வர்ற நிர்வாக குழுவோடு இணைந்து இதை சிறப்பாக செய்வேன் அப்படிங்கிறத நம்பர் 1 சொல்லிக்கிறேன். அதே போல் நான் நம்ம மேலாண்மை கழகத்தில் மருத்துவத்துக்கு நிறைய செய்யணும். சில ஊரில் ஹாஸ்பிட்டல்ஸு நம்ம இருக்கிற சத்திரத்திலேயே கட்டணும், அதில் ரெகுலர் நம்ம டாக்டர்ஸை வச்சு நம்ம நகரத்தாருக்கு ஃப்ரீ சர்வீஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. நான் இதுக்கு முன்னாடி நகரத்தார் ரோட்டரியிலையும் பெரிய பொறுப்புகள் எல்லாம் இருந்திருக்கேன். அதோட மெடிக்கல் டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டராக இருந்திருக்கேன். அது மூலியமாக நிறைய பிலோ 16 இயர்ஸ் உள்ள குழந்தைகளுக்கு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி, ஹார்ட் ஹோலுக்குள்ள ஆப்ரேஷன், இதெல்லாம் நான் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஏகப்பட்ட ஆப்ரேஷன், இது வரைக்கும் ஒரு 150 ஆப்ரேஷனுக்கு மேலே நம்ம மூலியமாக ரெஃபரன்ஸ் சொல்லி பண்ணியிருக்கோம். இதை நம்ம நகரத்தார்களுக்கு இந்த காசி சத்திரத்தின் மூலியமாக டைப் பண்ணி இது மாதிரி மருத்துவ சேவைகளும் நல்லா செய்யணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். இதே போல் நம்ம நகரத்தாரில் மெயினான இப்போ ஒரு பெரிய ப்ராப்ளம், நிறைய மனமுறிவுகள்லாம் ஏற்படுது. இந்த மனமுறிவுகள்லாம் இல்லாமல் அதுக்கு அந்தந்த ஊரில் நல்ல ஒரு கவுன்சிலிங் டீம் ஒன்று ஏற்பாடு பண்ணி இதில் உள்ள பெரியவங்க, முன்னாள் காசி மேலாண்மை கழக தலைவர்கள், இதில் ஆர்வமாக இதை சர்வீஸாக நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க, அவங்கள ஒரு கமிட்டியாக போட்டு மனமுறிவுகள் வராமல் இருக்கிறதுக்கு காசி சத்திரத்திலிருந்து என்னென்ன சேவை செய்ய முடியுமோ அது போல் சேவைகள் செய்கிறதுக்கும் நான் இது மாதிரி நல்லா பிளான் பண்ணி வச்சுருக்கேன். அதே போல் நான் எலெக்ட் ஆகி வந்தால் காசி இப்போ புது சத்திரம் பெருசாக கட்டி ரொம்ப பிரமாதமாக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அது தலைவர் நாராயணன் தலைமையில் இந்த பீரியடு பெரிய நிதி உதவியெல்லாம் கலெக்ட் பண்ணி பெரிய லெவலில் செஞ்சுருக்காங்க. அந்த சத்திரத்துக்கும் இப்போ கோயிலுக்கும் போகிறதுக்கு நகரத்தாருக்கு எலக்ட்ரிக் மினி வேன் பஸ் அது மாதிரி ஏற்பாடு பண்ணி நம்ம நகரத்தார் அங்கே தங்குறவங்க இங்கே சாமி தரிசனம் பண்ணிட்டு போகிறதுக்கு ஃப்ரீ வெஹிக்கிள் ஏற்பாடு பண்ணுறதுக்கான ஏற்பாடுகளையும் நான் செய்வேன். இது போல் பல அரிய திட்டங்கள் நாவல்ட்டியாக உள்ளது. எல்லாரும் பண்ணினதையே நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கணுங்க, அது நிறைய பேர் பண்ணிட்டாங்க, அதை நான் இப்படி பண்ணுவேன்னு சொல்லாமல் புதுசாக நாவல்ட்டியாக என்ன நம்மளால் செய்ய முடியுமோ அதை செஞ்சு நமது சமூகத்துக்கு சிறந்த சேவையாற்றணுங்கிறது தான் என்னோட நோக்கம். நான் பொறுப்புக்கு வந்தால் சிறப்பாக செய்வேன். ஏன்னா நான் இப்போ தான் இமீடியட் பாஸ்ட் பிரசிடென்ட் தஞ்சாவூர் நகரத்தார் சங்கம்.
அதில் 2 வருஷத்தில் 40 ப்ரோக்ராம் நடத்தி ரொம்ப சிறப்பாக நடத்தி கொடுத்துருக்கேன். அது யாரை கேட்டாலும் அவங்க சொல்லுவாங்க. அதே போல் ரோட்டரி கிளப்பில் பிரசிடெண்ட்டும் இருந்துட்டேன், அசிஸ்டன்ட் கவர்னராகவும் இருந்துட்டேன், டிஸ்ட்ரிக்ட் லெவல் மெடிக்கல் கேர் இன்சார்ஜாகவும் இருந்துட்டேன். இது போல் மருத்துவ சேவைகளும் நான் வந்தால் நல்லா சிறப்பாக செய்வேன் அப்படிங்கிறத இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இதே போல் நான் பில்டர்ஸ் அசோசியேஷன்லேயும் இருந்திருக்கிறேன், சேம்பர் ஆஃப் காமர்ஸில் ட்ரெஷராக இருந்திருக்கேன். வர்ற பீரியடு 26 to 28 வந்து இசி மெம்பராகவும் தஞ்சாவூர் சேம்பர் ஆஃப் காமர்ஸில் எலெக்ட் ஆகிருக்கேன். அதே போல் வந்து நான் சேம்பரில் ட்ரெஷரராக நம்ம நகரத்தார் கேஆர் அண்ணாமலை எரணைக்கோயில் அவங்க தலைவராக இருந்தபோது அவங்களுக்கு நான் வந்து ட்ரெஷரராக இருந்து சிறப்பாக பணியாற்றியிருக்கேன். இது போல் பல பணிகளில் பல பொறுப்புகளையும் இருந்திருக்கேன். இந்த பணியும் காசி விஸ்வநாதர் அருளோடும் நமது நகரத்தார் ஒத்துழைப்போடும் எனக்கு வாக்களித்து வெற்றி பெறச் செய்தால் எனது பணியை செவ்வனே சிறப்பாக செய்து நமது நகரத்தார் குலத்துக்கு பெருமை சேர்ப்பேன் என்பதை இதன் வாயிலாக சிறப்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.